நெக்ஸ்ட் டர்ன் நியர் பிரம்மு கோமதி பாண்டியன் வீட்டுக்குள்ள போய் ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஊருக்காரங்க நல்ல பொண்ணை வளர்த்திருக்காங்கன்னு நினைச்சோம், இவங்கள மாதிரி தான் பொண்ணு வளர்த்தணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப நினைச்சாலே நம்மளுக்கே அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. போய் போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வளர்த்தணும், நம்ம பசங்க கிட்ட சொன்னோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. பாண்டியன் ஊர்ல எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு பல பேருக்கு. ஆனா இப்ப என்னடனா அவங்க பொண்ணு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே ரொம்ப எமோஷனலா பாண்டியை ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சே, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இங்க நிக்கிற இந்த அரசி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய லைஃப்ல நான் இப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்ததுல ஊருக்காரங்க அவ்வளோ பெருமையா என்கிட்ட பேசுவாங்க. ஆனா இப்ப எல்லாரும் எனக்கு கேவலமா பேசுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சுன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன். கோமதி எங்க கஷ்டமா தாங்க இருக்கா, அழாதீங்க, எப்படி எல்லாரும் இருக்க முடியும் சொல்லி இவ்வளோ பெரிய இக்கட்டான சுச்சுவேஷனை மாட்டிட்டு தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அரசியை நான் ரொம்ப நம்பினதுக்கு அரசு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாலேன்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பாண்டியன் அழுதுட்டு இருக்காங்க. பாண்டியன் கஷ்டப்படுறத பார்த்து கதிர் எல்லாருமே வீட்டில் ரொம்ப சோகத்தோடு இருக்காங்க. அரசியோடைய வாழ்க்கை என்ன ஆக போது, குமார் அரசியை மனைவி ஏற்றுக்க போகிறாங்களா அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமுறை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.